ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்காவில் மோஸ்ட் பாப்புலரான ஒரு டிஷ் தாங்க லவாரியா. இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து சிம்ரன் மேடம் வந்து பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ட்ரெண்டிங்கான ரெசிபிங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லவரியா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அரிசி மாவு வச்சு உள்ளுக்கு ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வாழை இலையில தான் ஃபுல்லாக ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு இருந்தாலும் ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு உப்பு எல்லா பக்கம் வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த டைமில் ஹாட் வாட்ரு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் மாவில் ஊற்றிக்கோங்க. அப்படியே கையில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு கை சுடும். அதனால் கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கைகளால் உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். மாவு வந்து இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. இப்போ நெய் சூடானோடனே முந்திரி திராட்சையும் போட்டுக்கோங்க. இப்போ நெய்யில் முந்திரி திராட்சையை நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ முந்திரி திராட்சையும் வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்போம் துருவி. அந்த தேங்காய் துருவலை வந்து இதில் போட்டு எண்ணெயிலே வதக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சையும் நல்லா இந்த மாதிரி செவந்து வந்துருச்சுங்க. எடுத்துடலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சூடாக இருக்குது நெய். இந்த பாத்திரத்தில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவலை அடிப்பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க, ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு. இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இல்லை வெல்லம் இருக்குதுன்னா வெல்லத்தை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த இதாகும், லிக்விடாகும், லைட்டாக இதாகி வரும், மெல்ட் ஆகி வரும். இப்போ முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டாக. இப்போ ஏலக்காய் கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நமக்கு உள்ளுக்கு வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்தளவுக்கு வந்தால் போதும். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலை வந்து சுருண்டு போயிட்டுருந்துச்சு, அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. இப்படி வச்சுருக்கேன். இப்போ வாழையிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்ப அச்சு இருக்குது இல்லைங்களா, அது எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் இடியாப்ப அச்சில் வந்து ஃபுல்லாக ஆயில் தடவி இருக்கேன். ஆயில் இல்லைன்னா நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். இப்போ மாவு ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பம் புளியும் பாருங்கள், அது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்க்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்தளவுக்கு புழிஞ்சிக்கோங்க. இப்போ இந்த நடு சென்டரில் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க ஸ்டஃபிங் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். அதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வராமல் இருக்கும். நீங்கள் சின்ன சின்னதாகவும் செஞ்சுக்கலாம், பெருசாக செஞ்சதுனாலும் செஞ்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான்.
நான் இந்தளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி வந்து கொதிக்கிறப்போ நம்ம இட்லி தட்டு மேலே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 7 நிமிஷம் போல் நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கூட நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆற விட்டு இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம். சூப்பரான லவரியர் ரெசிபி ரெடிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.